வணக்கம். டிஎன்பிஎஸ்சிக்கு நம்ம குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு எல்லாம் பார்க்க போகிறோம். ஏன்னா இது தமிழ் தகுதி எண் மதிப்பீட்டு தேர்வில் இந்த டாபிக்ஸ் கேட்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அது குரில் நெடில் அதை எப்படி ஒரே தொடரில் அமைத்து எழுதுறதுன்னு பார்க்கலாம். அது எப்படி கொஸ்டின்ஸாக கேட்பாங்கன்றதை பின்னாடி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிலை சீலை சி. ஸோ இது குரில், இது நெடில். எப்படி எழுதியிருக்காங்கன்னா, சிலையை திரைச்சீலையால் மறைத்திருந்தார்கள். இங்கே சி வருது, இங்கே சி வருது. அடுத்து தொடு தோடு, காதை தொடும்போது தோடு அழகாக ஆடியது. ஸோ இதுலேயுமே குரில் நெடில் ரெண்டுமே வந்திருக்கு. அடுத்து மடு மாடு, மடுனா குட்டை, மடுவில் மாடு நீர் குடித்தது. அடுத்து மலை மாலை, மலை மீது ஏறி மாலையில் விளையாடினேன். அடுத்த கொஸ்டின் விடு வீடு, அகந்தையை விடு வீடு பேரு, அதாவது ஸ்வர்க்கம் கிடைக்கும். கொடு கோடு, ராகவன் தன் நண்பன் கொடுத்த அளவுகோலை கொண்டு கோடு வரைந்தான். அடுத்து கொல் கோல், கோள்களின் இயக்கம் பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். கொல்னா தெரிஞ்சுக்கிறது. அடுத்து சிறு சீரு, சிறு பொந்துக்குள் இருந்து பாம்பு சீறுவதை கண்டேன். விதி வீதி, கண்ணனின் தலைவிதி அவனை வீதியில் நிறுத்தியது. ஆய்வகம் மேல்தளத்தில் இருந்தது. மேல்தளத்தில் இந்த லா மாறியிருக்கு, அதை சொல்லியிருக்காங்க. ஆய்வகம் மேல் தளத்தில் இருந்தது. அடுத்து வழியில் குறுக்கு பாதை ஒன்று வந்தது. இந்த ரூ வழியில் குறுக்கு பாதை ஒன்று, இந்த ரூ வந்திருக்கு. ஸோ இந்த ரூவை சொல்லியிருக்காங்க. குறுக்கு பாதை ஒன்று வந்தது. ஆக்சுவலி இதுக்கு நம்ம கரெக்டாக எழுதணும். எந்த இல் வரும் அப்படின்றதும் இங்கே எழுதணும். இங்கே ரூ, எந்த ரூ வரும் அப்படின்றதையும் இங்கே எழுதணும். சரியா? இங்கே ஆய்வகம் மேல் தளத்தில் இருந்ததுன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, மேல் தளம் பெரியலா போட்டிருக்காங்க, இங்கே மேல் தளம் சின்னது போட்டிருக்காங்க. இது கரெக்டான ஆன்சர் இங்கே வரணும். ஆக்சுவலி மேலே உள்ளதெல்லாம் குரில் நெடில் ரெண்டையும் கொடுத்து அது ஒரே வார்த்தையில் எப்படி வருதுன்றதை பார்த்தோம். இங்கே 10th கொஸ்டின்லேருந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆன்சரை கொடுத்துட்டாங்க. எந்த ஆன்சர் கரெக்டாக இந்த வார்த்தைக்கு வரும், இந்த வாக்கியத்துக்கு வரும் அப்படின்றத நம்ம எடுத்து எழுதணும். அடுத்து வழியில் குறுக்கு பாதை ஒன்று வந்தது. இங்கே 2 ரூ இருக்கு இல்லையா, சின்ன ரூ பெரிய ரூ. ஆக்சுவலி பெரிய ரூ தான் ஆன்சர். அடுத்து உனக்கு காரணம் புரியவில்லையா, இங்கே புரிய சின்ன ரீ பெரிய ரீ வந்திருக்கு. ஸோ ஆன்சர் எப்படி எழுதணும்னா, சின்ன ரீ வர்றது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். குரில் நெடில் எப்படி எழுதணும், கரெக்டாக எந்த லாவோ இல்லை ரீயோ இல்லை ரூவோ மீனிங் படி எப்படி வரும் அப்படின்றத பொருள் கரெக்டாக அமைகிற மாதிரி நம்ம எடுத்து எழுதணும். அடுத்த கொஸ்டின், எடிசன் மின் விளக்கு உருவாக்கினார். இங்கே விளக்குக்கு கரெக்டாக எந்த லா வரும்ன்றதை எடுத்து எழுதணும். விளக்குனா இதுதான் ஆன்சர். இந்த விளக்கு இந்த லா வந்துச்சுன்னா அதை தள்ளி வைக்கிறது, விளக்கி வைன்னு சொல்வோம்ல அது. குற்றம் குறை யாரிடம்தான் இல்லை, குறை, இங்கே குறை எந்த ரை வரணும், பெரிய ரை தான் வரும். அடுத்து பொருள் வேறுபாடுன்னு கொடுத்துருக்காங்க. இதில் மாறி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை ஆன்சராக எடுத்து எழுதணும். ஆக்சுவலி இங்கே எல்லாமே கரெக்டாக இருக்குது. கான்றது நெடில், கனல் காணல் கனல். வாடை வாவோட குரில் வ, ஆவோட குரில் அ, தோவோட குரில் தோ. ஸோ தோடு தொடு, கோடு கொடு, பால் பல். ஸோ இது எல்லாமே கரெக்டாக இருக்குது. அதே போல் இங்கேயும் குரில் நெடில் வேறுபாடு கேட்டிருக்காங்க. இதில் என்ன ஆன்சர் பார்த்தோன்னா, கடை கொடுத்துருக்காங்க, இங்கே காடை வரணும், இங்கே கூடைன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து சட்டை சாட்டை கரெக்டு, மலை மாலை, கல் கால். அப்போ ஆன்சர் என்னது, பொருள் வேறுபாடோடு வருது, ஏ தான் ஆன்சர். அடுத்து பொருள் பொருந்தாத இணைன்னு கேட்குறாங்க. பட்டம் பாடம், பாவோட குரில் பா தான் நெடில் கரெக்டு. குதிரை கூரை கரெக்டு. விரல் உரல், இதுதான் தவறானது.
முட்டை மூட்டை கரெக்டு. ஸோ அப்போ ஆன்சர் வந்து சி தான், பொருந்தாத இணை. அடுத்து பொருந்தாத இணை தான் இங்கேயும் கேட்டிருக்காங்க. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கொட்டை கோட்டை, குண்டு கூண்டு, நிலம் நீளம், பனை படம்னு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பனைக்கு நெடில் வந்து பாடம்னு வரணும். ஆன்சர் வந்து இதுதான், தவறான இணை. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் குரில் நெடில் அதுக்கு ஃபஸ்ட்டு மீனிங் தெரியணும். அது நல்லா நம்ம கற்றுக்கிட்டா தான் நமக்கு கேள்வி என்ன கேட்குறாங்களோ அதற்கு கரெக்டான ஆன்சர் நம்ம எழுத முடியும். ஸோ இதை வந்து ரொம்ப கவனிப்பாக கூர்ந்து கவனித்து படிங்க. நம்ம அடுத்த வீடியோவில் இதோட கண்டினியூஷன்ஸ் பார்க்கலாம். நன்றி.